இது ஆக்சிடென்டா கொலை பண்ணதான் யாருக்கு தெரியும்? அதிகாரத்தை கொடுக்க மறுத்துட்டு சொந்த மகனே கொன்னுட்டானே எல்லாரும் பேசுவாங்க. சரியான நேரத்துல டெல்லிக்கு போயிருக்காரு. யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல. அப்பாவை விட உனக்கு அதிகாரம் தான் பெருசா. மந்திரி பதவிக்கு அப்பாவை எதிர்த்து கடைசியில் அவரை சொந்த அப்பாவையே தொடாத. உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கல. போட இங்க இருந்து. ஜோசப் அண்ணா, நீங்க எப்படின்னா அப்பா கூட எங்க போற? நான் அங்க போறேன். இல்ல எங்க போறேன்? வண்டியில வந்து ஏறு. வண்டியில ஏறானா? ஆளை மாத்தி கூப்பிடலையே. ஜோசப், முதல்ல வண்டிக்குள்ள வாடா. என்ன எங்க கூட்டு போறீங்க? கொலை பண்ண வண்டி ஏறா. கிட்டத்தட்ட 25 வருஷமா நிழல் மாதிரி என் கூடவே இருந்தல்ல, இதுக்கப்புறமும் என் கூடவே இருக்கணும். பிஏவா இல்ல, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா. உங்களுக்கு முழு குழப்பிடுச்சா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு நாள் எனக்கு மூளை குழம்பித்தான் இருந்தது. இப்ப தெளிவாயிடுச்சு. என் பையன் என் கண்ணை திறந்துட்டான். கடவுளே, நான் கேட்கறதுல உண்மைதானா? லட்சுமி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நான் அவகிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டுமே. மகனும் மருமகளும் திடீர்னு வீட்டுக்கு வரும்போது அவ அப்படியே ஷாக் ஆகணும். அந்த ஆக்சிடென்ட்ல நான் வண்டியில இருந்து விழுந்துட்டேன். அது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணல. ஏன் அப்படி சொல்றேன்னா, லாரியை பின்னால் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எதுக்காக இடிக்கணும்? வேணும்னே யாரோ செஞ்ச கொலை. சார், ஒரு விஷயம். அந்த லாரி டிரைவரும் கிளீனரும் ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. யாரையும் வெளியே விட கூடாது. கம் ஆன், ரவுண்ட் அப், போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சார், என்னாச்சு? என்ன? சாரி மேடம், அங்க போய் பாருங்க. போங்க. அதை எடு, வெளியில எடுத்துட்டு போ. சீக்கிரம். அண்ணா, மச்சான், போ. என்ன இது? லுக் தட். என்ன பிரச்சனை? அங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்ல சார். My God. வாடா அப்படி. வா. யாரா வேணாம் சார் கொலை சொன்னது? சொல்றா. சொல்லு. சொல்லுடா. சொல்லுடா. இங்க இருக்க யார் சொல்லி நீ லாரியை ஓட்டுன? சொல்லுடா. சொல்லுடா. அடி வாங்கி சாகுறியா? போதும், நிறுத்துங்க. அம்மா, என்ன பண்றீங்க? அம்மா, வந்து அப்பாவை வண்டியை விட்டு ஏத்துட்டு இப்ப வீட்டுல. வேண்டாம். நீயும் போலீஸ்காரங்களும் என்னை ஏமாத்த வேஷம் போடுறீங்கன்னா அது வேண்டாம். உனக்கு அப்பா மேல எப்ப இவ்வளவு பாசம் வந்துச்சு? தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கொஞ்சம் வெளியே போறியா? முடியாது.
இவனை உண்மையை சொல்ல வச்சுட்டு தான் நான் போவேன். என் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் ப்ரூஃப் பண்ண விரும்புறேன். என் அப்பாவை நான் கொல்லலன்னு சொல்றா. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் இருக்கா? சொல்லுடா. சொல்றா. என் அப்பாவை கொன்னது யாரு? சொல்லுடா. அவனை அடிச்சு கொண்டாலும் சொல்ல மாட்டான்டா. எனக்கு தெரியும் யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் மறைக்க என்னால முடியாது. நான் சொல்றேன். நீ இன்னும் தூங்கியே எந்திரிக்கலையா? நேத்து படுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க. சரி சரி, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னப்பா காலையிலேயே? நான் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கா? ஆமா, 20 வருஷத்துக்கு அப்புறம். அப்புறம் நான் நேத்து உன்னிகிட்ட போயிருந்தேன். மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். அவன் பாவம் வெறும் அப்பாவி சின்ன பையன். இப்ப என் மனசு பூரா குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. இவ்வளவு நாள நாம என்ன பைத்தியமாவா இருந்தோம்? தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கடைசியில நம்ம உன்னியையே அதை நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் பாதுறது. நான் இதுவரைக்கும் இல்லீகலா சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன். என்ன அமைதியாவே நிக்கிறேன்? நான் இப்பவும் நீங்க சொல்றதை மட்டும்தானே கேட்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதே கேட்கிறேன். இப்படிப்பட்ட மருமகங்க கிடைச்சதுதான் யார் நான் செஞ்ச புண்ணியங்கிறது. எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சு சந்தோஷப்படலாம். என்ன பவி, கோவிலுக்கு போயிட்டு அதே வழியில திரும்பி நான் சென்னைக்கு போவேன். அங்க ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மக்கள் முன்னாடி என்னோட குற்றங்களை எல்லாம் ஒத்துக்க போறேன். இப்ப என் மனசுக்கு தேவையானதெல்லாம் அமைதி மட்டும்தான். சார் பென்ஸ்ல. சரிங்க சார். ஒயிட் அம்பாசிடர் KL 1A8888 எக்ஸ் மினிஸ்டர் பாலகங்காதர மேனன். 8 மணிக்கு முன்னாடி கார் நேஷனல் ஹைவேஸ்ல வரும். கொலை பண்ணதா சந்தேகப்படாத அளவுக்கு இந்த விஷயத்தை கச்சிதமா முடிக்கணும். ஓகே? நீ இங்கதான் நிக்கிறியா? இல்லம்மா, உன் அப்பா சொல்றத கேட்டியா? மன நிம்மதி தான் பெருசா. உன் அப்பாவுக்கு நிம்மதி கிடைச்சிட்டா நான் ஏன் நிம்மதியை இழந்துருவேன். பல வருஷமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை அவர் ஒரே நிமிஷத்துல உடைக்க போறாருன்னு சொல்றதை நீ கேட்டல. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவர் பையன் கூட சேர்ந்துட்டாரு. உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ போ. விட மாட்டேன். எங்க அப்பா கொல்ல விட மாட்டேன். சத்தம் போடாத, கொன்னுடுவேன். இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா நீயும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீங்க. புரியுதா? அவர் ஒரு துரோகி. அதுக்காக எதை வேணாலும் செய்வாரு. நான் இதை சொன்னாலும் என்னையும் என் குழந்தைங்களும் கொண்டுடுவா. இதை சொல்லாம விட்டா என்ன வளர்த்த எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. என் மகனே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. அடடா. ஹலோ, சிங்கப்பூர் ஏர்வேஸ் தானே? அடுத்த ஃபிளைட் எனக்கு வேணும். என் அப்பா உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? எதுக்கு அவரை கொன்ன? ஏய், நான் என்ன பண்ண? நீ எதுவுமே அவரை பண்ணல. சார் 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 சார்
அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டியா? ஆனா அந்த கொலைக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு உன்னால எந்த கோர்ட்லயும் நிரூபிக்க முடியாது. அப்படி ஒரு பிளான்டு மர்டர் அது. இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு பிரச்சனைன்னா உன்னையும் நான் கொன்னுடுவேன். காசை தூக்கி எறிஞ்சு ஒரு பினாமிய கொலகாரனாக்கி சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைப்பேன். சார் 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 நான் போறத தடுக்காத. சார் கன்ஷாட் கேக்குது. சார் 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 அதோட உன்னி உன்னி நான் மட்டும் இதை பண்ணலனா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நோ சார், நீங்க இதுக்கு தண்டனையை வாங்கிட்டு ஜெயில இருக்க வேண்டியவர் இல்ல. உங்கள மாதிரி ஒரு மந்திரி தான் இந்த ஊர்ல இருக்க வேண்டியவர். மக்கள் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதுக்காக இதை மறைச்சிடலாம் சார். ஆமா சார். ஹோம் மினிஸ்டரை உள்ள வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அஸ் a செக்யூரிட்டி ஆபீசர் நான் ஷூட் பண்ணிட்டேன். CRPC 130 131 FIR க்ளோஸ். வணக்கம் சார். கிருஷ்ணகுமார், நல்லா இருக்கியா? உன்னுடைய அரசியலும் திட்டங்களும் நான் இதை எதிர்பார்க்கல. நான் அமைச்சிருந்த மந்திரி சபையில உன்ன மாதிரி ஒரு நல்ல மந்திரி இருந்திருந்தா நானும் இதை பண்ணியிருப்பேன். இந்த தமிழ்நாட்டையே காட் ஹோம் கண்ட்ரியா மாத்தியிருப்பேன். ஆனா இங்க டெவில்ஸ் ஆன் பீப்புள் தான் சார் அதிகமா இருக்காங்க. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும், சரி ஆக்கிடும். கொஞ்ச காலகட்டத்திலே நிறைய பண்ணிட்டேன். தடுக்க மாட்டேன், தாராளமா பண்ணு.